ஐயோ, அம்பிகா அம்மா வேற வந்துட்டாங்க. நல்லூர்ல மட்டும் பைரவ அண்ணா அம்பிகா அம்மாவை பார்த்திருந்தா எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஐயோ, வாமா அம்பிகா. இவங்க தான்ப்பா எங்க வீட்டு மருமக. ஓ, இவங்க பையனுக்கு தான் கல்யாணம். அப்படியா? வணக்கம்மா. வணக்கம். உங்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கிறேனே. போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்க போறோம். ஆமாம்மா, எனக்கும் அதான் தோணுச்சு. நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அது எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா, இப்ப நீங்க 2 பேர் பாத்திருந்தா என்ன, பாக்கலான என்ன? முதல்ல புடவை காமிக்கிற வேலையை பாரு. வாங்கம்மா, பாருங்க. இத பாருங்க, நான் அடுத்து எடுக்கிறேன். அண்ணி இருங்க, நான் உங்களுக்கு சேர் கொண்டு வரேன். சரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரி. தம்பி, நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. எனக்கும் தாம்மா. இவ ஒருத்தி சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருப்பா. ச்சே. பாட்டி இது நல்லா இருக்குல்ல? சரி, நல்லா இருக்கு. இருக்கு. வேற பாக்குறேன். ஆக்சுவலா கொண்டு வந்ததுல இந்த சாரி நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கும். இந்த புடவை நல்லா இருக்கே. இந்த புடவை எனக்கு கொடுக்குறீங்களா? அது இல்லம்மா, இது என் தங்கச்சிக்காக நானே நெஞ்சு கொண்டு வந்தது. நான் வேணா உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி டிசைன்ல பண்ணி தரவா? தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன திவ்யா, மாப்பிள்ளை என்ன காணோம்? அப்பவே வர சொல்லிட்டு தான் வந்தேன். பின்னாடி தான் வந்தான். ஏதோ கால் வருது, பேசிட்டு வரேன்னு சொன்னான். இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவரு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அவருக்கும் என் தங்கச்சிக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி. நாங்க ஒத்துக்கவே இல்லை. அதனால எங்ககிட்ட எதுவும் சொல்லாம வேற ஒரு மாப்பிள்ளை போட்டோவை காட்டி கல்யாண மேடை வரைக்கும் என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க வந்துதாங்க எங்களுக்கே தெரியும், தாய் மாமன் தான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காருன்னு. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. சொன்னா நம்ப மாட்டீங்க, எந்த பையன் போட்டோ காமிச்சு மாப்பிள்ளன்னு ஏமாத்தினாரோ அவரே அன்னைக்கு வந்து என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினாரு. இவர் என்ன
மாவோட கதை மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அடேங்கப்பா, என்ன தம்பி நீங்க ஒரு சினிமா கதை மாதிரி சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. நான் சொன்ன கதையை கேட்டதுக்கே சினிமா மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, அதை நேராவே அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல கல்யாண வேலையெல்லாம் பாருங்க, சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு. காஞ்சனா, எல்லாரும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டீ கொண்டு வர சொல்லுமா. ஆ ஏய், வந்தவங்களுக்கு டீ குடுக்கணும்னு தெரியாதா? எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. ஐயோ, டீ வேற கேக்குறாங்களே. பைரவ அண்ணா அங்க இருக்கும்போது நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? அண்ணே, நல்ல நேரத்துல வந்தீங்கண்ணே. முதல்ல இந்த டீயை கொண்டு போய் கொடுங்கண்ணே. இந்தாங்க. எப்படிம்மா நம்ம வீட்டுக்குள்ள வந்தாரு? என்னால நம்பவே முடியலமா. இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நீங்க முதல்ல டீ எடுத்துட்டு போய் கொடுங்கண்ணே. உங்க அண்ணன் இன்னும் திரும்ப பாக்கல. இது வரைக்கும் பாக்கலண்ணே. ஆனா திவ்யாக்கா மேல அவரை தான் கூப்பிட போயிருக்காங்க. என்னம்மா சொல்ற? இப்போ கீழே இறங்கி வந்தா வச்சுக்கோ, உங்க அண்ணன் பாத்துருவானே. ஆமா அண்ணே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க முதல்ல டீ எடுத்துட்டு போய் கொடுங்கண்ணே. உங்க நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுமா. சீக்கிரம் போங்கண்ணே. மயிலண்ணே, அவரை பாத்திர கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மயிலண்ணே. அந்த ப்ளூ, இது அந்த ப்ளூ. இதுவா? ஆ இது வேண்டாம் திரு. சரி, ஓகே. அது அது நல்லா இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த கலர்ல என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அந்த லாவெண்டர். என்ன திரு அவ்வளவு அவசரம்? பொறுமையா தான் பாரு. அம்மா, ஜென்ஸுக்கு சாரியை பத்தி என்னமா தெரியும்? கலர் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கரெக்ட் மாப்ள, பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதுதான் நம்ம லிமிட். ஆமா. திவ்யா, எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு, பட் நீயே செலக்ட் பண்ணிக்கோ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் ஃபைனல். ஓகே? ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட். இப்போ ஆபீஸ் வேலையா முக்கியம்? முதல்ல சாரி செலக்ட் பண்ணு. ஆபீஸ் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.